வணக்கம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோஸ் வந்து ஏற்கனவே வந்து இப்போ நான் யூடியூப்பில் தான் அப்லோட் ஆகிருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த யூடியூப் வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருந்தது தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சினிமா துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ சினிமா துறையில் நான் இருந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும், ஸோ டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கோ இல்லை இங்கே இருக்கிற சர்க்கிளில் இருக்க என்னோடய ரொம்ப வெல்விஷர்ஸு இங்கே இருக்கிற நண்பர்கள் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அது என்னோடய பேஷனாக இருந்துச்சு. அதனால் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய இதில் இருக்கும். ஸோ அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து நான் போடுறதில்ல. கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக போடுறதில்ல. லாஸ்ட் அப்டேட்லாம் 1 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷனில் வந்துட்டு என்னென்ன எப்படி நம்மளோட பயிலகம் இருக்கணும், நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதில் இறங்கி த்ரூவாக வந்து இந்த சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பரான வே வேணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியாவில் தான் ஒரு வே தேட முடியும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறத ஒரு பிரச்சனையாக. அப்போது சோஷியல் மீடியாவில் வே தேடணும் அப்படின்னாக்கா யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியஸ்ட் வேயாகவே இருக்குது. ஸோ கம்யூனிகேஷனுக்கு ஸோ எல்லா டைமும் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேச முடியாது, பேரண்ட்ஸ்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க முடியாது இல்லையா. ஸோ நான் த்ரூ என் சேனலில் என்ன விஷயம்னு சொல்லிட்டேன்னா, நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து எனக்கு டேரெக்டாக என்னோடய மொபைலுக்கு பர்டிகுலராக கால் பண்ணி சொல்லலாம். நான் எடுக்கலை அப்படின்னா அகைன் நான் திருப்பி மொபைல் கண்டிப்பாக அடிப்பேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அதை கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் நான் வந்து திருப்பி மீண்டும் இந்த மாற்றம் வேண்டும் சேனலுக்கு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெல்கம் பண்ணுறேன். ஸோ மாற்றம் வேண்டும்னு தனியாகவே நம்ம ஒரு குரூப்பே வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டைப்ரைட்டிங் முடித்த பிள்ளைங்க எல்லாமே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கங்கே என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் சேரவங்க அதில் சேர்ந்துக்கோங்க. அதில் பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும். அது வந்து ஒரு இது. ஸோ அந்த மாற்றம் வேண்டும் சேனலுக்கு வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். நிறைய பேர் வாங்க. ஸோ லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டோட்டலாக இனி எஜுகேஷன் அதை பற்றி இருக்கட்டும், இது வேறு ஏதாவது முக்கியமான குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த பகிர்வில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அகாடமி அப்படின்றது வந்து ஒரு டியூஷன் சென்டர் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 பேருக்கு உட்கார வச்சு 20 பேருக்கு 50 பேர்த்து உட்கார வச்சு ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல் பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி ஸ்கூல் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் லைஃபுக்கும் டியூஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸ்கூல் லைஃப் அப்படின்றது டெய்லி போய் ஒரு 8 மணி நேரம் ஒரு குழந்தை உட்காந்துட்டு வருது, என்ன கற்றுக்கிட்டு வருது, என்னென்ன பண்ணுது. அவங்க ஸ்கூலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வந்து 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ இந்த 40 மினிட்ஸும் வந்து அந்த குழந்தை வந்து என்ன கற்றுக்குது. அப்போ கற்றுக்கிட்டு வீட்டில் வரும்போது அப்போ நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வர பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சிங்கிள் ஹோல்டர், அதாவது சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவங்க போயிட்டு வரும்போது நம்ம பிள்ளைங்க எந்தளவுக்கு எப்படி இருக்குது, ஸோ சரியாக நம்மளால் படிப்பில் கவனம் செலுத்த அவங்கள வைக்க முடியல, மார்க் கம்மியாக வருது, ஸ்கூல்லேருந்து நமக்கு மார்க் கம்மியாக வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஆல்டர்னேட்டாக எடுக்கக்கூடிய ஐடியா தான் அவங்க வந்துட்டு போகிறது வந்து டியூஷன் சென்டர். ஸோ இந்த டியூஷன் சென்டருக்கும் நம்ம வச்சுருக்க அகாடமிக்கும் தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டியூஷன் சென்டரில் கொண்டு வந்து ஒருத்தவங்க சேர்க்குறாங்க, நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும். ஸோ ஸ்கூலில் வந்து இவ்வளோ மார்க்கு, அதனால் எனக்கு சீக்கிரமாக படிக்க வச்சு இவ்வளோ மார்க், இந்த ஆனுவல் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னாக்க தட் இஸ் நாட் அ ரைட் வே. அது வந்து என்னென்னா, மேலும் அந்த ஏபிசிடி தெரிஞ்ச ஏபிசிடி தெரியலனா அது நம்ம திருப்பி கொட்டி நம்ம தெரிய வைக்கிறதுல வந்து அது வாழ்க்கை முறை கல்வி அல்ல. அது என்னென்னா தற்போதைக்கு போய் எழுதிட்டு வந்துடுவாங்க, அது நெக்ஸ்ட் இயர் வந்து மறந்துடுவாங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா 3ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் ஜம்ப் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த 3ஆம் கிளாஸ் என்ன நினச்சி மறந்துடுவாங்க. இதுதான் வந்து அவங்கள கொட்டி வளர வைக்கிறது. எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இதில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட இதில் இருக்காது. ஸோ நம்மளோட கல்வி அப்படின்றது வந்து டோட்டலாக மாறுபட்ட விஷயத்தில் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. வாழ்க்கை முறை கல்வியாக இருக்கும். அடிப்படையாக ஒரு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுத்து 6 வருஷம் 7 மாதம் 8 மாதம் டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பண்ண வைப்போம். அதுக்கு நம்ம ஸ்லோ டைமிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த சேனல்ஸில் வந்து நான் அடிக்கடி சில விஷயங்கள், ஏன் இந்த அகாடமிக்கு அனுப்பணும், ஏன் இந்த அகாடமி டியூஷன்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குது, ஏற்கனவே ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இதில் நீங்கள் வேறையா, ஏன் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நிறையா செஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் என்ன பண்ணலாம், நிறைய டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கேளுங்க. நான் நம்மளோட சேனலில் போடுறேன், கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை பசங்க கேட்டாலும் சரி, கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி, அதுக்கு உண்டான விளக்கம் நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
தேங்க்யூ. வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் விரும்பினா 2 நாளைக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி, ஆட்சேபனை இல்லை. ஸோ அகெயின் ஐ வெல்கம் டு த சேனல் அண்ட் அகெயின் ஐ சே தட் நீ நிறைய வந்து நம்ம உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரிய வைப்போம். ஏன், என்ன, எதுக்கு, ஸோ அந்த கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க தெரியும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ இதோட இந்த வீடியோ நிப்பாட்டிக்கலாம். தென் அகைன் நம்ம சந்திக்க வேண்டியது வந்து உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் வந்துட்டு நான் தேடி உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு மாறுதல் உரையாக்கும். நன்றி.